லேசா இன்னைக்கு எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி லைஃப் டு பி ஈஸி. எல்லாரும் வாழ்க்கை ஈஸியா இருக்கணும் தான் விரும்புறோம். நான் கூட விரும்புறேன். அந்த தேவன் சொல்கிறார், அந்த ஈஸி லைஃப் அல்ல, உனக்கு ஒரு கனமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, உயரமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். தமிழ் அழகான வசனம், அதி கனமான நித்திய மகிமை, அந்த நீதிக்கு, அந்த நியாயத்திற்கு அடுத்த வார்த்தை. இதெல்லாமே டெம்பரரி, தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 4:18. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவைகளோ நித்தியமானவைகள். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மை, அது உறுதியானது. அதுக்கு என்ன தெரியுமா? இந்த இந்த உறுதி அல்ல, உள்ளான உறுதி. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையை. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா இது ரொம்ப வீக்கா இருக்கும். இது வீக்கா இருந்தா பரவாயில்ல, இது வீக்கா இருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க உள்ளம் உறுதியா இருந்தா அந்த உறுதித்தன்மையை தருவது கர்த்தருடைய வார்த்தை. அந்த நம்பகத்தன்மையை, அந்த ஸ்திரத்தன்மையை தருவது கர்த்தருடைய வார்த்தை. சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் நீதியாய் இருந்தால், நியாயமாய் வாழ்ந்தால், ரோமர் 8:31 சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உங்களுக்கு விரோதமாய். ஏனென்றால் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஸ்ட்ராங் ஹோப், ஒரு நம்பிக்கை. நான் மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. அவருக்கு பெயரே நம்பிக்கையின் தேவன். எனவே திருமறை சொல்கிறது, நம்பிக்கையினால் உண்டாகும் பொறுமை, நம்பிக்கையினால் உண்டாகும் ஆறுதல், நம்பிக்கையினால் உண்டாகிற மேன்மை. கஷ்டம்தான், நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. அநேகர் வாழ்க்கையில முடிய போகிறது. வாழ்க்கையே முடியும். வாழ்க்கையின் முடிவில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், have a hope. நம்பினால் நம்புங்கள் அல்ல, நம்புங்கள், உறுதியாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அதாவது உங்கள் நம்பிக்கையின் பலன் என்னவென்றால், அதிகமாய் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:39. அந்த நம்பிக்கையின் பலன் என்னவென்றால், அந்த உறுதியின் பலன் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே உங்களை பிரிக்காது. உயர்வு, தாழ்வு, பசி, பட்டினி, நிர்வாணம், நாசம், மோசம், எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது. பாட்டெல்லாம் பாடலாம், எதுவுமே என்னை பிரிக்காது. ஆனால் நம்மை பிரிக்கின்ற பல தன்மைகள் உண்டு. ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை. கவனிங்கள், நீங்க நல்லா யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க